மதுரை வருகின்ற வெளி மாநிலத்தவர்களும் சரி, வெளிநாட்டவரும் சரி, தவறாமல் வாங்கி செல்லும் ஒரு முக்கிய பொருள் மதுரை மல்லிகைதான். உருண்டு திரண்டு பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கும் இந்த குண்டு மல்லிகை மதுரை தவிர வேறு எங்கும் விளையாது என்பதுதான் மிக பெரும் அதிசயம். நேர்த்தியான மொட்டு, விரிந்து நறுமணம் பரப்பும் இதழ்கள், அதன் தடிமனான காம்பு, இவையெல்லாம் மதுரை மல்லிகையின் தனிச்சிறப்பு. மதுரை மாவட்டத்தில் செல்லம்பட்டி, கள்ளிக்குடி, சேடப்பட்டி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி பகுதிகளில் மதுரை மல்லிகை சாகுபடி செய்யப்படுகிறது. மதுரை மல்லிகையின் தனி சிறப்பு காரணமாக மத்திய அரசின் புவிசார் குறியீடு கடந்த 2012ஆம் ஆண்டு கிடைத்தது. மதுரை மண்ணில் விளையும் மல்லிகை பூ 2 நாட்கள் வரை கூட வாடுவதில்லை. மல்லிகையும் அதை தாங்கும் காம்பும் சம உயரத்தில் இருப்பதுதான் இந்த மல்லிகையின் மற்றொரு சிறப்பு. ஒரு 30 வருஷமா மல்லிகைப்பூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 30 வருஷத்துலேருந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் நல்லா ஒரு ஏக்கர் கணக்கில் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுமாதிரி ஒரு 5 வருஷமா ஏக்கர் கம்மியாயிருச்சு. அறுவடை இங்கே அந்த அளவுக்கு ஈல்டு நாங்கள் வருமானம் பார்க்க முடியல. அதனால கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மல்லிகைப்பூக்கு வந்து தளவு அடித்தா 30 நாள் 35 நாளுக்குள்ள நாங்கள் 40 நாளுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். 40 நாளுக்குள்ள 8 மருந்து அடித்தா தான் மருந்து அதிகமாக அடிக்கணும். அது ஒரு வாரத்துக்குள்ள இருக்க காம்பு கொண்டல், குருணப்புழு, கத்தாப்பிச்சு இந்த மாதிரி சீக்கு அதிகமாகிடுது. அது என்னென்ன மருந்து நாங்கள் செய்ய கொண்டு போய் பிடிங்கி கொடுத்தாலும் அங்கே மருந்து கொடுத்தாலும் அது தீர்வே இது வரைக்கும் வரவே முடியலை. நாங்களும் அடிச்சு பார்த்துட்டோம், ஒன்றும் முடியலை. நமக்கு அதிகமான ஈல்டு கிடையாது. ஒரு 50 சென்டில் எடுக்க வேண்டிய பூவை 10 சென்ட் தான் எடுக்க முடியுது. அந்த மாதிரி லாபமே எங்களுக்கு இல்லை. ஆனால் விலை கூடுற நேரத்துக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் மல்லிகைப்பூ இருக்காது. மல்லிகைப்பூ இருக்கிற நேரம் செண்டு கம்பெனி போகுது. இந்த செண்டு கம்பெனி இப்போ அதிகமாக இங்கே இல்லை. அது அதிகமாக வரணும், எங்கள் ஏரியாவுக்கு ஒன்று வரணும். அதுபோல் வளையங்குளம் மார்க்கெட் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. சுற்று கிராமத்து பூரா அது நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த வளையங்குளம் மார்க்கெட்டை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி பெருசாக பண்ணி கொடுக்கணும். அதுபோல் மல்லிகைப்பூவுக்கு மண் பரிசோதனை வந்து என்னென்ன உரம் போட்டால் எந்தெந்த ஈல்டு எடுக்கல, என்ன பூச்சிக்கு தீர்வுன்னு சொல்லி அது அரசு முன் வந்து மாதத்துக்கு ஒரு வட்டம்னாலும் ஒரு அளவுக்கு ஒரு வட்டம்னாலும் குறைஞ்சபட்சம் மாதம் இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வட்டம்னாலும் விவசாயிகளை சந்தித்து அதுக்கான தீர்வு சொல்லி கொடுத்தா ஓரளவு இன்னமும் மல்லிகைப்பூ விவசாயியை தப்பிக்கலாம். ரொம்ப நாசில் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் தொடக்கூடாது விடக்கூடாதுன்னு அப்படியே தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த போதியமான வருமானம் எங்களுக்கு இல்லை. அதுபோல் மற்ற வருமானம் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் போய் அறிக்கை போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. வாக்குறுதியும் கொடுத்தாங்க இந்த ஏரியாவுக்கு. அவங்க ஒன்றுமே இது வரைக்கும் அது இல்லை. மதுரைக்கு 25 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான். எங்களுக்கு 1/2 மணி நேரம் டிராவல் மிச்சம், போக்குவரத்து இடைஞ்சல் மிச்சம். அதுபோல் வேலையும் பார்த்துக்கிட்டோம். கூலி ஆளுகளுக்கு கொஞ்சம் நாங்கள் ஹெல்ப்பாக இருந்து கூட வந்து பார்த்துக்கிட்டோம். கூலி ஆள் வந்து கம்மா வேலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமாக வராது. மல்லிகைப்பூ காலையில் 10 கிலோ கொண்டு போனால் சாயந்தரம் மதியம் 12 மணிக்கு மேலே 30 கிலோ கொண்டு போவோம். காலையில் 10 கிலோ கணக்குன்னா மத்தியானம் 30 கிலோ. அது திருப்பி நாங்கள் அதிகமான இது கொடுக்குறோம். ஆனால் விலை வந்து மத்தியானத்துக்கு மேலே விலை வைக்காது. 10 மணிக்குள்ளே தான் வைக்கும். அதனால இந்த வேலை பற்றாக்குறை ரொம்ப இருக்கு மல்லிகைப்பூ. மல்லிகை விளைகின்ற மண் மற்றும் உரம், பூச்சி மருந்துகள் குறித்து போதுமான தகவல்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. உரக்கடைகளில் அனுபவ அடிப்படையில் அவர்கள் கொடுப்பதை வாங்கி விளைச்சல் செய்து வருவதாக மல்லிகை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சூளத்தில் வந்து குருணப்பூச்சி விழுது, குருணப்புழு. அந்த குருணப்புழு வந்து மல்லிகைப்பூவோட காம்பை பூராமே அழுகல் முறையில் உறிஞ்சி எடுத்துருது. திருப்பி அதோட இன்னொரு நோய் விழுந்துருது, கருகல் நோய் விழுகுது. அரும்புலையே கருகல் நோய் விழுந்து பூராமே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் புழுத்து உதிர்ந்தது மாதிரி உதிர்ந்து போகுது. அப்போ வந்து நாங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. நாங்கள் இந்த ஒரு 50 சென்டில் 50 ரூபா வருமானம் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு ஆசையில் ஆதங்கத்தில் ஆரம்பத்திலேருந்து எல்லா வேலையுமே செஞ்சு பலனுக்கு வரப்போகையில் அதுக்கான பலன் அடைய முடியலை. அதே நேரம் சூழ்நிலையில் இன்னைக்கு 1000 ரூபா போகுது, அடுத்த நாள் 500 ரூபா போகுது, அடுத்த நாள் 300 ரூபா போகுது. இப்படி நிரந்தரம் இல்லாமல் விலை போகுது. அப்போ இதுக்கு வந்து ஒரு நிர்ணயமான விலை கிடைக்கும்ன்றதை எதிர்பார்க்குறோம். காலையில் 7 மணிக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டில் பூ கொடுத்தோம்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கொடுத்தாலும் ஒரே நிரந்தரமான விலை கிடைக்கும்ன்றதுக்காக யோசிக்கிறோம். அது வந்து அரசு தான் அதுக்கு நிர்ணயம் பண்ணணும். மற்றபடி இந்த விவசாயத்தில் வந்து அதிகமான வருமானமே பார்க்கவும் முடியலை. இருக்க கீழ்மட்டத்தில் தான் போகிற மொழிச்சு மேல் மட்டத்துக்கே வர முடியலை. இருக்க பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 வருஷம் விவசாயம் பண்ணோமா ஒரு 50 சென்டை விற்று அதை கையில் வச்சுக்கிட்டு செலவழிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்போ வருஷத்துக்கு வருஷம் 10 சென்ட் 5 சென்ட் விற்றுட்டு போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து எந்த விதமான வருமானமுமே இல்லை.
இப்படி சூழ்நிலையில் ஆனால் விவசாய ஆஃபீஸில் இருந்து நம்ம மண்ணை எடுத்து பரிசோதனை பண்ணி இதுக்கு இந்த உரத்தை வைங்க, இதுக்கு ஆனால் இந்த பூச்சி விழுகுதா, இந்த மருந்து அடிங்க அப்படின்றதுக்குமே எந்த விதமான ஆதாரமுமே இல்லை. விவசாயா அவனா பாடுபடுறேன், அவனா பிழைக்கிறேன், போகிறேன் வாரேன், என்னமோ செய்கிறேன், வந்தா யோகம் வராட்டி இல்லை அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு உலகம். இதில் கவர்மெண்ட் ஒரு நல்ல முறையில் நல்ல சிஸ்டத்தெல்லாம் கொண்டு செய்யுமாறு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மல்லிகை விவசாயத்தை பொறுத்தவரை அதற்கான விலை என்பது ஆண்டு முழுவதும் ஒரே சீராக இருப்பதில்லை. விழா காலங்களில் அதிகமாகவும் மற்ற நேரங்களில் 100, 50, 20 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மல்லிகை உற்பத்தியில் பெரும் தொகை மருந்து உற்பத்தியாளர்களுக்கே செல்வதாக தெரிவிக்கின்றனர். சரியான அணுகுமுறை, சரியான விவசாயிகளுக்கான அணுகுமுறையோட சில விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அந்த விவசாய அணுகுமுறையை சரியாக கொண்டு சரியாக அவங்களுக்கு கொடுத்தோம்னா, முக்கியமாக விழா காலங்களில் ரேட் அதிகமாக போகுது, விழா காலங்கள் இல்லாத காலங்களில் 50 ரூபா 60 ரூபாய் கூட போகக்கூடிய ஒரு சூழல். அப்போ நிலைத்த நீடித்த தன்மையான விலை நிர்ணயம் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது, இந்த பகுதியில் விளையக்கூடிய பொருளை ரொம்ப அதிக தூரம் போய் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவங்களுடைய வேலைப்பளு, அவங்களுடைய நேரம், மற்றதுகளில் அதிகமான அளவு இவங்க கவனம் செலுத்த வேண்டியது. அதனால் பக்கத்தில் வளையங்குளம் வந்திருக்குது. வளையங்குளத்தில் இந்த பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் புறாமே பயன்பெற்றால் கூட இன்னுமே இதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண வேண்டியிருக்கு. விரிவாக்கம்னா அங்கே ஒரு குளிர்பதன கிடங்கு வைக்க வேண்டியிருக்குது, மற்றபடி அங்கே ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி அது மாதிரியான வைக்க வேண்டியிருக்குது. இது மாதிரியான பல கோரிக்கைகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கக்கூடியவங்க தேர்தல் வாக்குறுதியோடு நின்று போயிடுது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவங்களோட நின்று இவங்க தரப்பில் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறது மாதிரியான செயல் திட்டங்கள் இன்னும் நடக்காமல் இருக்குன்றது மனசும் வேதனையும் உருவாக்குது. அது இன்னமும் கெமிக்கலில் இன்னும் பல வகையான வடிவங்களில் இன்னும் நஞ்சான பல விஷயங்கள் அவங்க செய்கிறதுனால இதனுடைய பாதிப்பு எல்லாத்தையும் நகர மக்களும் மற்றவங்களும் உணர முடியும். இவங்களுக்கு எளிமையான தொழில்நுட்பம், இந்த கவாத்து முறைகளில் முக்கியமாக மருந்து தொழிப்புகளில் முக்கியமான டெக்னாலஜியில் அவங்க கொண்டு வரணும். இங்கே உள்ளவங்களுடைய 70% பேருக்கு மூச்சு சம்மந்தமான, நுரையீரல் சம்மந்தமான, இது மாதிரி கேன்சர் சம்மந்தமான நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் பலியாகிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. யாருக்கோ ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு விவசாயி பலியாகிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வாக நம்ம இதை பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட வைக்கிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றினாக்க இந்த மல்லிகைப்பூ விவசாயிகள் நலமாக இருப்பாங்க. 2000 ரூபா 3000 ரூபா அவங்க கொடுக்க வேண்டிய சூழல். ஒட்டுமொத்தமும் சம்பாரித்த காசை இவங்க வீட்டுக்கு கொண்டு போகாதபடி யாருக்கோ ஒருத்தருக்கு அவருடைய ஃபேமிலி டூருக்கு இப்போ டார்கெட் வைக்கிறாங்க. ஃபேமிலி டூர் உரக்கடைக்காரன் இந்த பூச்சி மருந்தை இவ்வளோ ரூபாய்க்கு விற்றா நான் ஃபேமிலி டூர் போகணும். இப்படி அவனும் சுயநலமற்று இவங்களுடைய சார்பாக இல்லாமல் நம்பக்கூடியவங்களுக்கு இருந்தாங்க. அது மாதிரி இந்த பகுதி விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சின்ன உரக்கிடங்குகள் வைப்பது, சின்ன ஒரு இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணக்கூடிய தீர்வு சென்று அமைக்கிறது, அது மாதிரி இந்த வணிகத்திற்கு ஏற்றபடியான சப்போர்ட் கொடுக்கறது, இது மாதிரியான பல நடவடிக்கைகள் இருந்தால் இந்த விவசாயிகள் காப்பாற்றப்படுவாங்கன்றது உறுதியாக இருக்கும். மதுரை மாவட்ட தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில், ராமநாதபுரம் குண்டுமல்லி, பிச்சி, முல்லை என மல்லிகையில் 3 வகை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. விமான நிலைய வசதி இருக்கின்ற காரணத்தால் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலமாக மல்லிகைக்கான சாகுபடி பரப்பை ஒவ்வொரு ஆண்டும் 100 - 125 ஹெக்டராக அதிகரித்து வருகிறோம். விவசாயிக்கு 15,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. குளிர்பதன பெட்டிகளும் மானிய விலையில் வழங்கப்படுகிறது. சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்வதற்குரிய பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. விவசாயிகளின் கோரிக்கையான குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு பரிந்துரை அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். எது எப்படியோ உற்பத்தி இடத்திற்கு அருகிலேயே மல்லிகை சந்தை, நறுமண ஆலை, குளிர்பதன கிடங்குகள் ஆகியவை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.